பாம்பு வருமா? ஹாய் டைனோசர். ஹாய். Hey guys, welcome back to our channel. ஸோ இன்றைக்கி வந்துட்டு ஊட்டியில் நீங்கள் வந்தீங்கன்னா மிஸ் பண்ணாமல் பார்த்துட்டு போகிற ஒரு பிளேஸ் நான் சொல்கிறேன். ஏன்னா நிறைய டைம் நாங்கள் இங்கே வந்திருக்கோம். இது பேர் வந்து தண்டர் வேர்ல்ட், நார்த் லேக் ரோட்டில் இருக்குங்க. ஸோ ஊட்டியில் வந்தீங்கன்னா நீங்கள் சும்மா கூகுளில் டைப் பண்ணிங்கன்னா கூட தெரியும். லொக்கேஷன் நான் வந்து கீழே கொடுக்குறேன். நீங்கள் வந்து எல்லாமே சேர்த்து நீங்கள் வந்து 600 பே பண்ணணும். பட் ஒர்க் தான். நீங்கள் குழந்தைங்களை கூப்பிட்டு வரீங்கன்னா கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் இந்த இடத்த பார்த்துட்டு போங்க. சரி, நான் எதுவும் டிலே பண்ணாமல் உள்ளே போய் என்னென்ன இருக்குது எல்லாமே உங்களுக்கு வந்து நான் காட்ட பார்க்குறேன். ஸோ லெட்ஸ் டைம் தி வீடியோ. கம். ஸோ நம்ம டிக்கெட்ஸ் வாங்கிட்டோம். ஆக்சுவலாக ஒன்று வந்து நாங்கள் அந்த ஹோல் இதுதான் எடுத்துருக்கோம். ஸோ சூப்பர் காம்போன்னு ஒன்று இருக்குது. நீங்கள் வந்து இந்த ஸ்பெஷல் காம்போ இது மாதிரி எடுத்துக்கலாம். நாங்கள் வந்து இந்த ஃபுல் காம்போவே எடுத்துட்டோம். அதில் 10 கேம்ஸ் வருது. மொத்தமாக 590 rupees ஒரு ஆளுக்கு. ஸோ 2 பேர் அப்படிங்கும்போது 1180 போட்டிருக்காங்க. இது வந்து நமக்கு வாட்ச் மாதிரி போட்டு கட்டி விட்டுருவாங்க இப்போ என்ட்ரன்ஸில். அதுக்கப்புறம் நம்ம உள்ளே போய் எல்லாமே என்ஜாய் பண்ணலாம். சில கேம்ஸ் மட்டும் இந்த வேக்ஸு, அதுக்கப்புறம் கார், டேஷிங் கார்லாம் இருக்காமா, எல்லாமே வந்துட்டு நம்ம அங்கே பே பண்ணுற மாதிரி இருக்குங்கிற மாதிரி சொன்னாங்க. நம்ம போயிட்டு அங்கே போய் எவ்வளோ சார்ஜ் அதெல்லாம் வந்து நான் சொல்கிறேன். அவ்வளோதான், நம்ம வந்து கட்டிட்டோம் கையில். இப்போ வந்து ஃபர்ஸ்ட் அந்த தேர்ட் ஐ தான் போகணும். இது வந்து இந்தியாஸ் லார்ஜஸ்ட் விண்டேஜ் கேமரா மியூசியம் மூலமாக. ஸோ நம்ம உள்ளே போய் பார்க்கலாம். நம்ம வாங்கியிருக்க டிக்கெட்டில் இந்த 10 கேம்ஸ் வந்து இன்க்ளூடடுங்க. ஸோ எல்லாமே ஃப்ரீ தான். ஒன்ஸ் தான் நீங்கள் பார்க்க முடியும். ஸோ இது வந்து எடுத்த உடனே நம்ம போனது இந்த கேமராவோட மியூசியம் மாதிரி ஒன்று இருந்தது. அதுக்கு தான் போகிறோம். இந்த கையில் அவங்க ஒன்று வாங்கினோடனே கையில் ஒரு கொடுக்குறாங்க இல்லைங்களா, அது வாட்ச் மாதிரி கட்டி விட்டுருவாங்க. அதில் வந்து 10 கேம்ஸோட நேமுமே இருக்குது. ஸோ நீங்கள் ஒவ்வொரு என்ட்ரன்ஸில் வந்து போகும்போதும் அவங்க வந்து டிக் பண்ணிடுவாங்க. ஸோ ஒரு ஆளுக்கு ஒரு டைம் தாங்க போக முடியும். அதுக்கு தான் அந்த வந்து கொடுக்குறாங்க. ஸோ இங்கே வந்து நிறைய ஸ்பை கேமராஸ் இருந்தது. எனக்கு வந்து 1930s கூட இந்த மாதிரிலாம் பண்ணியிருக்காங்களா அப்படிங்கிற மாதிரி இருந்தது. ஸோ ரொம்ப நம்ம இப்போ வந்து இருக்கிற டெக்னாலஜிக்கு குட்டி குட்டியாக பென் கேமரா அதெல்லாம் பண்ணுறது வந்து ரொம்ப ஈஸி. ஏன்னா நிறைய அந்த மாதிரி விஷயங்கள் வந்து டெக்னாலஜி வந்து இம்ப்ரூவ்மெண்ட் ஆயிருக்கு. ஆனால் அந்த காலத்தில் எப்படி இதை பண்ணியிருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி யோசனையாக இருந்தது. அவ்வளோ குட்டி குட்டி கேமரா. ஸோ இந்த மாதிரி கேமரா இருக்குங்கிறதே நிறைய பேருக்கு தெரியாது. பட் ஸ்பை கேமரா அப்படிங்கிறது வேற லெவல் தான். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த உட்டன் கேமராஸ் எல்லாம் இது வந்து நான் உங்களுக்கு காட்டணும்னு நினச்சேன். ஏன்னா உட்டன் கேமரா இப்போல்லாம் நம்ம நினச்சாலும் முடியாது. ஏன்னா ரொம்ப பெரிய சைஸில் தான் அதை வந்து பண்ண முடியும். குட்டியாக பண்ணுறது அப்படிங்கிறது கொஞ்சம் பண்ண முடியாத ஒரு விஷயம். ஸோ இது வந்து வேர்ல்ட்ஸ் லார்ஜஸ்ட் கேமராங்க. ஸோ இதுதான் மெமோத் கேமரா அப்படிங்கிறது. இதோட ஹிஸ்ட்ரி தான் வந்து அவங்க அங்கே போட்டிருந்தாங்க. நீங்கள் ஜஸ்ட் பாஸ் பண்ணி அதை வந்து பார்த்தீங்கனாலே உங்களுக்கு நல்லா புரியும். இதை தூக்கிட்டு போகிறக்கே அவ்வளோ பிரச்சனை பண்ணியிருக்காங்க. ப்ளஸ் வந்துட்டு அவங்க வந்து ட்ரெயினை தான் ஃபஸ்ட்டு ஃபோட்டோகிராஃப் எடுத்திருக்காங்க. ஒரு ஃபுல் ட்ரெயினை தூரமாக இருந்து எடுத்திருக்காங்க. அவ்வளோதான். இது போக இங்கே வந்து நிறைய இன்னும் கேமராஸ் இருந்தது. அதில் முக்கியமாக இன்னொன்று காட்டணும்னு நினச்சது, நம்ம அந்த கேமரா வந்து ஜிகிர்தண்டா 2ல வந்துட்டு ஒரு கேமரா வச்சுருப்பாரு இல்லைங்களா, அந்த ஒரு இங்கிலீஷ் இவர் வந்து அந்த முன்னாடி ஃபஸ்ட்டு சீன்லேயே வந்து கொடுத்துருப்பாரு அவர்கிட்ட. அதுதான் இந்த கேமரா. ஸோ கையில் அந்த ஹோல்டிங் கன் மாதிரி இருக்கும். அது பார்த்துட்டு நம்ம நெக்ஸ்ட்டு வந்தது வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து 3D ஆர்ட். ஸோ இதுவுமே தேர்ட் ஐயோட தான். ஸோ இதுக்குள்ளே போனோன்னா நம்ம ஏகப்பட்ட ஆர்ட்ஸ் இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம அந்த ஒவ்வொரு ஆர்ட்லேயும் நீங்கள் போய் நின்று ஃபோட்டோ எடுத்தீங்க அப்படின்னா நீங்கள் உண்மையாகவே அங்கே நின்று ஃபோட்டோ எடுத்த மாதிரி இருக்கும். அந்த மாதிரி ஒரு இல்யூஷன் கிரியேட் பண்ணியிருக்காங்க. நான் இப்போ இங்கே எல்லாமே ஃபோட்டோஸ் கொடுக்குறேன் பாருங்கள். ஸோ ஒவ்வொரு ஃபோட்டோவுமே டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. நம்ம வந்து சும்மா ஃபன்னாக, இப்போ குழந்தைங்களுக்குலாம் ரொம்பவே ஃபன்னாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி குழந்தைங்க பண்ணும்போது இன்னும் அக்யூரேட்டாக அவங்க அங்கே இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இது வந்து முடிச்சுட்டு இந்த ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு நாங்கள் வந்து தேர்ட் கேமுக்கு போயிட்டோம். தேர்ட் கேம் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது கேம் இல்லை. உள்ளே போனீங்கன்னா நீங்கள் வந்து டைனோசர்லாம் இருக்கு இல்லைங்களா, அதோட போன்ஸ் எல்லாம் வச்சுட்டு அதுவும் ஒரு குட்டி, அது பேர் என்ன சொல்லுவாங்கன்னு எனக்கு தெரியல. ஸோ மியூசியம் மாதிரி அதுக்குள்ளேயும் வந்துட்டு இந்த போன்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி டிசைன் பண்ணியிருப்பாங்க. நம்ம வந்து அதை காட்டலாம். இந்த மாதிரி தான் வந்து டைனோசர்னு ஒரு உருவம் இருந்துச்சு இதுக்கு முன்னாடி. அதை வந்து நாங்களே பார்த்தது இல்லை. ஸோ நீங்களும் இதை வந்து பார்த்துக்கோங்க அப்படின்னு நம்ம குழந்தைங்களுக்குலாம் காட்டலாம். அந்த மாதிரியான ஒரு மியூசியம். டைனோசர் பற்றி கண்டிப்பாக எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். ஸோ அதை பற்றி இன்னுமே அவங்க வந்து பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இது வந்து கீழேயே உள்ளேயே வந்து பார்த்தீங்கன்னா, இதுக்குள்ளேயே போயிட்டு கீழே வந்தீங்கன்னா 7 wonders அந்த மாதிரி வண்டர்ஸ் எல்லாம் இருக்குல்ல, அந்த மாதிரிலாம் கொடுத்துருப்பாங்க. இல்லை மான்யூமெண்ட்ஸ் ஆஃப் இந்தியா அந்த மாதிரி நீங்கள் வந்து இந்தியாவில் என்னென்ன மான்யூமெண்ட்ஸ் பெருசாக இருக்கோ அது எல்லாமே இங்கே வந்து மினியேச்சர் மாதிரி பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ அது வந்து நம்ம சும்மா லைவாக வந்து மக்களுக்கு ஒரே இடத்துல எல்லாத்தையும் காட்டணும், இது என்ன அப்படிங்கிற மாதிரி காட்டலாம், அந்த மாதிரிலாம் பண்ணியிருக்காங்க. ஆனால்
இதெல்லாம் நம்ம முடிச்ச உடனே அடுத்து வந்து நம்ம போறது டைனோசர் பார்க்கு. ஸோ அதில் வந்துட்டு குழந்தைங்களுக்கு செம்மையாக ஃபோட்டோஸ் எடுக்கலாம், நம்மளுமே அழகழகாக ஃபோட்டோஸ் எடுத்துக்கலாம். அவங்க ஆக்சஸ் பண்ணலாம இருக்கு. இங்கே குப்பை தொட்டி எப்படி இருக்குங்க? வெக்கண்டான டைனோசர் குப்பை தொட்டியாக போட்டாங்களே. முட்டை குழந்தை இப்போ தான் வருது. நம்ம அமேசான் காட்டுக்குள்ள ஆபத்தான பகுதிக்கு வந்திருக்கோம் அப்படின்னு சொல்ல மாட்டோம். நம்ம இருக்கிறது ஊட்டியில தான். பக்கத்தில் டைனோசர் தொட்டி இருக்குது. ஹலோ டைனோசர், நல்லா இருக்குல்ல? இது சவுண்ட் விடுது பாரு, பெரிய டைனோசர். என்ன ஸ்பீக்கர் டிக்கி கட்ட வச்சிருக்காங்க. இதெல்லாம் கொஞ்சம் மோட்டர் டைனோசர் ஆட் இருக்குது, பார்த்தாலே டெரரா இருக்கு. அதே மாதிரி பாதி சாப்பிட எடுத்துருக்காங்க ஃபோட்டோ. எதையோ தின்னுட்டு இருக்கு டைனோசர். அடுத்த ஆக்டிவிட்டிக்குள்ளே வந்துட்டோம். இது வந்து ஸ்னோ வேர்ல்ட். இங்கே வந்து நமக்கு ஷூஸும் மேலே வந்துட்டு இந்த ஜாக்கெட்ஸ் கொடுத்துருவாங்க. ஸோ நம்ம போனோடனே நம்மளோட ஷூவை வந்து இங்கே கழட்டி வச்சுக்கணும். இங்கே ஒரு கழட்டி ஒரு ட்ரேயில் வச்சுட்டு அங்கே வந்து இந்த மாதிரி ஒரு இது கொடுப்பாங்க. நமக்கு மேலே ஜாக்கெட்டும் உள்ள இதுவும் வந்து ஷூவும் வந்து கொடுப்பாங்க. இந்த அதுக்கு ஸ்னோக்குன்னே போட்டிருக்குன்னு ஒன்று இருக்குங்க. ஸோ அந்த மாதிரி கொடுப்பாங்க. நீங்கள் வந்து அதை வாங்கிட்டு உள்ளே வந்துட்டு நீங்கள் விளையாட போயிடலாம். நல்லா இருந்துச்சு உண்மையாகவே. இந்த ஸ்னோ வந்துட்டு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஏன்னா எந்த இதுக்குமே உள்ளே போயிட்டு அந்த டியூப்லாம் வச்சு விளையாடலாம். கூட்டமாக இருக்கும்போது இனி வந்து எவ்வளோ ஈஸியாக நம்ம பண்ண முடியுமான்னு எனக்கு தெரியல. பட் இப்போ வந்துட்டு ரொம்ப நாங்கள் போனப்போ ரொம்பலாம் கூட்டம் கிடையாது, கம்மியாக தான் இருந்துச்சு. ஸோ ஜாலியாக விளையாண்டுட்டு இருந்தோம். அங்கே வந்து நிறையா இந்த மாதிரி விளையாடுறதுக்கு சின்ன சின்ன ஆக்டிவிட்டீஸ் வச்சுருந்தாங்க. ஸோ இது எல்லாத்துக்கும் சேர்த்தே அந்த ப்ரைஸ் அப்படிங்கிறது வந்து எனக்கு ஓகேவாக தாங்க இருந்துச்சு. ஸோ நடக்கிறதுக்கு ரொம்ப பயந்து உள்ளே நடந்துட்டு இருக்கோம். ஏன்னா நார்மலாக ஸ்னோவில் நடக்கும்போது நமக்கு வழுக்கும். அந்த மாதிரி தான் இங்கேயும் வந்துட்டு நீங்கள் இந்த டைமில் நான் இன்னொன்று சொல்கிறேன். நாங்கள் ரீசெண்டாக கூட நாங்கள் வந்துட்டு ஷிம்லா போயிட்டு அங்கே வந்து நிறைய எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருப்போம். அந்த வீடியோஸ்லாம் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா கண்டிப்பாக மேலே வந்து செக் அவுட் பண்ணி பாருங்கள். நான் என் கார்ட்லேயும் கொடுக்குறேன். ஸோ முடிகிறப்போ அங்கே வந்து நான் லிங்க் கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். செம்ம ஃபன்னாக இருக்கும். அதே மாதிரி தாங்க இங்கேயும் இருந்தது. இந்த மாதிரி வந்து குட்டி குட்டி சர்க்கிள். நான் ஏன் இவ்வளோ பயந்து ஏறேன்னா வலிக்கி விழுந்துருவோமோன்னு ஒரு பயம், அதனால தான். ஸோ இங்கே வந்துட்டு இந்த மாதிரி உட்காந்து நம்ம வந்து ஜாலியாக இந்த ஊஞ்சல் கூட விளையாடலாம். நல்லா இருந்ததுங்க. குழந்தைங்களுக்குலாம் வந்துட்டு ஃபன்னாக இருக்கும். இன்னொரு பக்கம் வந்துட்டு டிஜே போட்டிருந்தாங்க. ஸோ அது போட்டுட்டா நம்ம வந்து ஸ்னோவில் நிறைய பேர் இப்போ ஃபேமிலியாக போகிறோம் அப்படின்னா நல்லா வந்து டான்ஸ் ஆடிக்கிட்டே நம்ம வந்து ஃபன் பண்ணலாம். ஸோ இங்கே மேலே வந்து இந்த ரப்பர் நம்மளே தான் ஆக்சஸ் பண்ணிக்கணும். பின்னாடி வந்தவர் வந்து எங்கள் கூட வந்தவர் தாங்க, ஜஸ்ட் வந்து ஹெல்ப் பண்ணோம் அப்படிங்கிறதுக்காக எங்களுக்கு தள்ளி விட்டுட்டு இருந்தாரு. ஸோ இந்த மாதிரி நம்மளே அந்த டியூப் வந்து அங்கே கீழே கிடக்கும், நம்ம எடுத்துகிட்டு போயிட்டு அங்கே மேலே வந்து வச்சுட்டு நம்மளே வந்து வந்துக்கலாம். ஈஸியாக தான், ரொம்ப ஈஸியாக இருந்தது. ஸோ அதை முடிச்சுட்டு நாங்கள் வந்து அடுத்து போனது தான் வந்து 5D தியேட்டர். ஸோ இது வந்துட்டு இந்த 5D தியேட்டரில் வந்துட்டு நம்ம வாட்டர் ஸ்ப்ளாஷ் பண்ணுற மாதிரிலாம் நம்ம போவோம் இல்லைங்களா, அந்த மாதிரி தான். நல்லா இருக்குங்க. இது வந்து டீசெண்டாக ஒரு சூப்பரான ஒரு இதாக இருக்கும். குழந்தைங்களுக்குலாம் ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருக்கும். ஸ்பெஷல் ஷோ நமக்காக. தியேட்டர் தெரிய மாட்டேங்க, கூட்டம் கூடிடுச்சு. ஸ்பெஷல் ஷோன்னு வந்துட்டோம், அது எல்லா கூட்டம் வந்துருச்சு. போனது தான் ரெயின் ஃபாரஸ்ட். ஸோ வந்து ஜங்கிள்குள்ளே போனால் என்னென்ன அனிமல்ஸ் வருமோ அந்த மாதிரி வந்து சும்மா எஃபெக்ட்ஸோட கூட வருமா. வருது இங்க பாரு, மிருகம் இருக்கு. அட புலிக்குட்டி, ஹாய் டைனோசர், ஹாய். அந்த மாதிரி தான் கொடுத்துருப்பாங்க. ஆக்சுவலாக இருட்டாக இருக்கும், நாங்கள் தான் உங்களுக்கு தெரியணுங்கிறதுக்காக அங்கங்கே லைட்டு போட்டு எடுத்தோம். ஸோ எங்கள் கையில் வந்து ஃபோன் இருந்தது, ஸோ அதில் வந்து லைட் போட்டு எடுத்தோங்க. இது வந்து அடுத்து நம்ம ரெயின் ஃபாரஸ்ட் முடித்தோடனே போனது தான் வந்து ஹாண்டட் ஹவுஸ். ஸோ அதில் இந்த மாதிரி நிறைய ஜம்ப் ஸ்கேர்ஸ் வச்சுருந்தாங்க. ஆக்சுவலாக இருட்டில் வந்தீங்கன்னா கொஞ்சம் பயமாக தான் இருக்கும். பட் நாங்கள் லைட்டு போட்டதுக்கப்புறம் எல்லாமே காமெடியாக இருந்தது. நீங்களும் பாருங்கள். மொக்கையா இருக்கு பாப்பா.
இந்த பொம்மைக்கெல்லாம் பயப்படுறீங்க. போ போ முன்னாடி போ. அப்போ லைட் போட்டு போலும் சார். ஸோ அடுத்து வந்துட்டு நம்ம போகிறது இந்த இல்யூஷன் இது மாதிரிங்க. ஸோ இதுக்குள்ளே நீங்கள் போனீங்கன்னா ஆக்சுவலி சுற்றுற மாதிரியே இருக்கும். பட் நம்ம சுற்ற மாட்டோம், நம்ம ஸ்ட்ரைட்டாக ஒரு பிரிட்ஜில் தான் இருப்போம். பட் அது வந்து சுற்றுற மாதிரியே இருக்கும். நீங்கள் வீடியோஸ்லாம் எடுத்திங்கன்னா அப்படியே அதை ரொட்டேட் ஆகுற மாதிரி நமக்கு தெரியும். அப்படியே பார்த்துட்டே இருந்தோம்னா கொஞ்சம் தலை சுற்றுற மாதிரி கூட இருக்கும். ஆக்சுவலாக நாங்கள் போன டைமில் பார்த்தீங்கன்னா யாருமே இல்லைங்க. ஸோ ஃபுல் காலியாக இருந்தது. வெளியில் க்ரௌட் இருந்தாலும் உள்ளே இல்லை. ஸோ நாங்கள் வந்துட்டு ஜாலியாக போயிட்டு வந்துட்டோம். நான் வெளியில் வந்துட்டு இதோட எல்லா கேமுமே முடிஞ்சுது. ஸோ அதுதான் சொல்லிட்டு இருக்கேன். இது முடிச்சுட்டு நம்ம பே பண்ணி போகிற இந்த கார் ரைட் வந்து நாங்கள் போனோம். ஸோ ஈச் வந்து 150 சம்திங் வந்ததுன்னு நினைக்கிறேன். ஸோ இது வந்து நம்ம தனியாக தாங்க பே பண்ணி போய்க்கணும். இது வந்து டேஷிங் கார். ஸோ இதுவும் ரொம்ப ஃபன்னாக இருந்தது. அதனால நாங்கள் வந்து சின்ன வயசு ஞாபகத்தில் நம்மளும் போய் விளையாடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்களும் போய் ஜாலியாக விளையாண்டுட்டு இருந்தோம். நீங்கள் குழந்தைங்களோட வரீங்க அப்படின்னா இது வந்து ரொம்ப ரொம்ப சூப்பரான ஸ்பாட்டுங்க. இது போக வேக்ஸ் மியூசியம் இருக்குது. நீங்கள் பே பண்ணி போகிற மாதிரி நான் சொல்கிறேன். அதே மாதிரி சில்ட்ரனுக்குன்னு சொல்லிட்டு அங்கே வந்து ஒரு குட்டியாக ஒரு ப்ளே ஏரியா மாதிரி கொடுத்துருப்பாங்க. அங்கே வந்து நிறைய கேம்ஸ் வச்சுருப்பாங்க. குழந்தைங்களுக்கு அது ரொம்பவே நல்லாயிருக்கும். நீங்கள் வந்து குழந்தைங்களோட வரீங்க, ஊட்டி வரீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த பிளேஸை வந்து நீங்கள் விசிட் பண்ணலாம். ஸோ ஒரு விசிட் பண்ணுற பிளேஸ் தான். இது போக நீங்கள் விளையாண்டெல்லாம் முடிச்சிட்டீங்க, உங்களுக்கு டயர்டாக இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து ஃபிஷ் ஸ்பா கூட இருக்குது. ஸோ ஃபிஷ் ஸ்பா வந்துட்டு எப்படின்னா நம்ம வெளியில் இந்த ஏரியா இருக்கும் இல்லைங்களா, சாப்பிட்றதுக்குன்னு ஒரு ஃபுட் கோர்ட் கொடுத்துருக்காங்க. ரொம்ப கம்மியான கடை தான் இருக்குது. அது போக குழந்தைங்களுக்கு வர மாதிரி இந்த மாதிரி ஒரு பஸ், லண்டன் பஸ் ஒன்று, இன்னொன்று வந்து ட்ரெயின் மாதிரி ஒன்று இருக்குது. அது வந்து என்னால் ஷார்ட் பண்ண முடியல. ஸோ அதுவும் இருக்குது. ஸோ நீங்கள் அது ரெண்டுமே வந்து தனியாக அப்போ பே பண்ணி போகிற மாதிரி இருக்கும். இது போக இந்த ஃபிஷ் ஸ்பா வந்து பெரியவங்களுக்கெல்லாம் நீங்கள் வந்து ஜாலியாக என்ஜாய் பண்ணிக்கலாம். இதுக்கு பக்கத்தில் தான் உங்களுக்கு வந்து கேஃபிட்டேரியா இருக்குது. ஸோ நிறைய வந்து ஃபுட் கோர்ட்டில் ஒரு 4-5 கடை ப்ராமினெண்ட்டாக இருக்குங்க. நீங்கள் அந்த மாதிரி வந்து சாப்பிட்டுக்கலாம். இதுதான் நான் சொன்ன ப்ளே ஏரியா. இப்போ இதெல்லாம் முடிச்சுட்டு நம்ம வந்து கிளம்புறோம், சாப்பிட்றோம் அப்படின்னாலும் இங்கே வந்து ஒரு ஹாஃப் டே நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணலாம். ஸோ நம்ம கொடுக்குற ப்ரைஸுக்கு இது வந்து ரொம்பவே வர்த்துன்னு தான் நான் சொல்லுவேன். இதோட இந்த கேம் முடியுது, எல்லா கேம்ஸும் முடிஞ்சிருச்சு. ஸோ நம்மளும் கிளம்பிட்டோம். இந்த மாதிரி இன்னும் நிறைய இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. இன்றைக்கி நாங்கள் கிளம்புறோம். இது மாதிரி ஃபியூச்சரில் இன்னும் நிறைய வீடியோஸை நீங்கள் பார்க்கணுன்னா கண்டிப்பாக பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. டாடா, பாய் பாய்.